ஹலோ guys. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்மேன் ஃபைட்டர் கேம் தான் நம்ம விளையாட்டுருக்கோம். என்ன ப்ரோ ஃப்ரீ ஃபயர் தான் ப்ரோ போடுவீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் எல்லாமே போட போகிறோம் கைஸ். நம்ம ஏன்னா நான் ஃபஸ்ட்டே தெரியும், நம்ம பழைய சேனல் நான் எல்லாமே போட்டிருந்தேன், உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். சொல்லலாம் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இந்த கேம் வந்து நீங்கள் இந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா பச்சை கலரு ஜம்ப் பட்டனு, இது வந்து இந்த மாதிரி மிதிக்கிற பட்டனு போட்டுதுங்களா. ரெட் கலர் வந்து உங்களுக்கு கிக்கு. இப்போ நீங்கள் ஒரு லாங்கு ரெண்டு வாட்டி பண்ணீங்கன்னா கிக்கு ஒரு மாதிரி அச்சுன்னு போயிட்டே இருப்பான். இதுவே நீங்கள் இப்போ இந்த பச்சை கலர் தட்டிங்கன்னா குச்சிட்டே இருப்பான், அப்படி லாங்கில் குதிப்பான் பாருங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் எல்லோ கலர் தட்டினே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி மிதிச்சு இது பண்ணுவோம். இப்போ ப்ளூ கலர் தட்டுங்களேன். இப்போ ப்ளூ கலர் போட்டிங்கன்னா குத்துறது. புரிஞ்சுதுங்களா? இது குதிக்கிறது, இது மிதிக்கிறது, இது குத்துறது, இது எட்டி உதைக்கிறது. சரி வாங்க இந்த கதவை திறந்து. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இது கதவாண்ட வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பட்டன் காமிக்கும், அது திட்டு உள்ளே போயிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இப்போ உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கிறேன். இதுவுமே உடைக்கிறேன், அங்கே டைமண்ட் கிடைக்கும். அவ்வளோதான். முன்னாடி உடைச்சு உள்ளே இருக்கணுங்களா சும்மா புரட்டி கொம்பலாம் போகிறோம். ஐயோ நம்மளே அடிக்கலாம் கைஸ். அவ்வளோதான். இப்போ அவர் அவர் ஹெல்ப் மீ போயிருந்தேன். இப்போ இதையும் நம்ம உடைக்கணும். வச்சுட்டோமா? அதுதான். ஏதாச்சும் திடீர்னு அதில் ஏதாச்சும் இருந்தால் காயின் கீன் நம்மளுக்கு கிடைக்கும் பாரு. அவன் ஹெல்ப் சொல்லிட்டாரானா இவனை நம்ம பாதுகாப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துல சேர்க்கணும். வாங்க எங்கே சேர்க்கணும்னா இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்னால அதுவே உங்களுக்கு காமிக்கும். எது ப்ரோ இந்த ப்ரோ பெஸ்ட் கேட்டிங்கன்னா கிக்கிங் தான் கைஸ், ரொம்ப பெஸ்ட்டு. 2-3 கிக் குத்தாலே போதும், இது ஆகிடும். இப்போ பாருங்க அவனே வருவான் பாருங்களா. இப்போ நம்ம ஒரே ஒரு கிக் அதுதான் அந்த ஒரு சவுண்டு கேட்குதா, அது அடிச்சிட்டிங்கன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் விளையாடுறது போல இந்த மாதிரி கேமும் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இனிமேல் நம்ம நிறைய கேம் நம்ம போடுவோம் வீடியோ. ஸோ மறக்காம இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ கொடுவாங்க. இப்போ இதுக்குள்ள மேட்ச் இருப்போம், அவனையும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். சொன்னால நான் இந்த பாக்ஸ் இருக்கோன்னா இப்போ பாருங்க ஏதாச்சும் ஒரு டானிக் மாதிரிதா அதுமானா இப்போ நம்ம அது செத்துட்டோம்னா வச்சுக்கோங்க. அப்பா அச்சு நாட்டுறானுங்க. பாத்தீங்களா ஃபைட் நல்லா 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 அடிச்சு போயிடுவாங்க. எனக்கே விடக்கூடாது, எனக்கு விட்டோன்னா செத்துறோம். இப்போ பாருங்க பாருங்க இந்த பாக்ஸிங் வச்சா கூட நம்மளுக்கு ஏதாச்சும் இது தருவான். என்ன ப்ரோ தருவான் பார்த்தீங்கன்னா ஒரு தரமா ஏதாச்சும் டைமண்ட் மேலே காமிக்கிற டைமண்ட் அது தருவான் பாருங்க. பார்த்தீங்களா? இருங்க ஏதோ ஆரம்பம் இருக்காமிக்குது. அதுதான். இப்போ நம்ம பாட்டுன்னு நம்ம கேம் ஆட முடிக்கலாம் கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 5 டானிக் சைடில் காமிக்கு பாருங்க, லெஃப்ட் சைடு. இப்போ நம்மளுக்கு ஹெச்பி வந்து கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு, ஆனால் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக குறைஞ்சிச்சுன்னா இப்போ டானிக் கேமுக்கும் நம்ம அதை குத்தா நம்மளுக்கு ஃபுல் உயிராயிடும். இப்போ இங்கே ஹெலிகாப்டரா இவன் நீங்கள் நிறுத்தினா போதும் அவனுக்கு போயிருந்தேன். ஒரு அடி தான்டா ஆச்சேன், செத்துட்டேன். காய்ஸ் ரொம்ப நம்ம பொறுமைய சோதிக்கிறானுங்க. இதெல்லாம் ஃபியூச்சர்ல விளாண்டா சும்மா தரமா இருக்கும் காய்ஸ், நல்லா இருக்கும் இந்த கேம்லாம். டைமண்டு அதெல்லாம் இது ஏதோ ஆஃபர் மாதிரி இல்லை, நமக்கு தேவையே இல்லை. போயிடணும். நம்ம ஃபியூச்சருக்கு மாதிரி வந்து வேற எந்த தான் நான் நினைக்கிறேன். பப்ஜி கூட நான் நிறைய எடுத்திருக்கேன், இந்த டைட்டனு அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன். என்னடா இது உடைய பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்லை, சை மண்ணுக்கு தான் கேம் பாட்டுன்னு ஆடுங்க. சரி காய் சொல்லுங்க, நம்ம நாளைக்கு லைவ் போடலாமான்னு சொல்லுங்க டப்புன்னு. இது வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோவா நான் எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆமா நான் கிவ்வே வந்து ஆமா என் தம்பி ஒரு வீடியோ போட்டிருப்பான் கிவ்வே கொடுக்க போறோன்னு. சரிங்க நம்ம இந்த லெவலில் முடிச்சலாம், அடுத்த லெவல் போகும்போது நான் சொல்றேன் அவங்க கிவ்வே பத்தி. பாருங்க கைஸ் 2 ஸ்டார் தான் வாங்கியிருக்கோம். ஏன் 2 ஸ்டார்ன்னு எனக்கு புரியல. நம்ம அதே ஸ்டார் மறுபடியும் வளரும். டப் டப் டப்னு அடிக்கிறேன் எல்லாரையும். வாங்க இனிமே பட்சமே இல்லை, இனிமே பாரபட்சமே பார்க்க கூடாது கைஸ்.
நம்மளுக்கு தெரியும். 3 ஸ்டார் வாங்கினா நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும். பாருங்க இவங்க பாருங்க இதுல வேற ஏதோ கிழவ மாதிரி கொடுத்துருக்கானுங்க நம்மளுக்கு. ஹெல்ப் மீ டேய் வெளியே போட எப்படியோ விட்டு போயிடுவேன் என்ன. ஏய் அடிக்கிறியா கைஸ் நடுவில் அப்பப்போ லைட்டாக பேர்ட் வேர்ட்ஸ் வரும். அதை கொஞ்சம் அசிங்கமாக பேசுவேன், அதை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அது என்னன்னு தெரியல, பிறகுலேயே பிறந்தது, கண்ட்ரோலே பண்ண முடியல நம்மளால. படுக்க போட்டு ஆர்லேயே படுக்க விட்டா ஆர்லேயே படுக்க விட்டாதான். நிறைய கொலாபரேஷன் கூட ஃப்ரீ ஃபயர்ல அப்படி உண்மையாது. நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்தேன், அவங்க அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ப்ரோ அப்படிதான் சொல்றாப்புல மனுஷன். ட்ரூவான ஃப்ரெண்ட்னா ஹிட்டாங்களா ப்ரோ பாருங்க கைஸ். நல்ல கண்டென்ட் இன்டர்னல் சும்மா தரமா இருக்கும். பிளேயிங் கண்டென்ட்டும் நல்லா இருக்கும் அவருதுல. உங்களுக்கு யூடியூப் கண்டென்ட்டும் நல்லா இருக்கும் கைஸ் அவங்களதுல. நல்லா போடுவேன். நல்லா ஈவெண்ட்ல முன்னாடி நானும் இந்த பன்னி ஈவெண்ட்ல முன்னாடியே வருது தெரிஞ்சனால தான் என்னால் எடுக்க முடியுது. எப்படி போய் இவனு உட்காந்து நம்ம யூடியூப் தரமான லோகோ தேவைப்படுது. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஏதாச்சும் போர் அடிக்குதா அப்படின்னு போர் அடின்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் போடுங்க. நான் இங்க எல்லாத்தையும் வச்சா ஏதாச்சும் அதனால வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்காக வீடியோ இப்போ பாருங்க. இதை நான் உடைக்கிறேன் பாருங்க. ₹1 காயின் கொடுத்துருக்கேன், அதுதான். பாத்தீங்கன்னா என்ன காசு கிடைக்கும், அதெல்லாம் விட்டுறாதீங்க. அதெல்லாம் நீங்க எடுத்து வச்சீங்கன்னா ரோபோட் கீபோர்ட் எல்லாத்தையும் வாங்கணும். இது அதுதான். இப்ப இந்த லெவல் 3 ஸ்டார் வரலன்னா அடங்கொப்பா 3 ஸ்டார் வந்துச்சு. என்ன சொல்றான்னு பாருங்க. மொத்தம் 12 கில்லு அடிச்சிட்டோம். அப்ப அது 1 ஸ்டார் கொடுத்துட்டானுங்க. மேன் சேவ்டு, ஒருத்தரை காப்பாற்றணும், ஒருத்தரை காப்பாத்தியாச்சு. பிளேயிங் டைம் வந்து என்னது, பிளேயிங் டைம் 1 நிமிஷத்துல பண்ணிட்டோம் போல கைஸ். இப்ப 2வது லெவல் போயிடலாம் நம்ம கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க அப்படியே. அதுதான் கைஸ் உள்ள போறோம். எது கொடுக்கலாம், பிளஸ் குத்திங்கன்னா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்படி இது வந்து நீங்க செத்தா இது வருது. இந்த பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களை படுக்க போடுறான்னு குத்தவொடனே டப்புன்னு எல்லாம் பாம் மாதிரி வெடிச்சிடும். நீங்க உயிரோதான் இருப்பீங்க, அவனுக்கு அப்படியே செதறுவானுங்க. நம்மளுக்கு இந்த செதறலை வச்சுப்போம். செதல் தேங்க அது பேர். இனிமே பாத்தீங்கன்னா மேல டைம் ஓடுதுல, அதுக்குள்ள நம்ம முடிச்சிடணும். அதுக்குள்ள முடிச்சா ஒரு ஸ்டார் தருவான். என் தெரிஞ்சு அப்ப நான் ஒருத்தனை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் போன மேட்ச்ல. அந்த டைமுக்குள்ளதான் முடிச்சேன் நானு. அப்போனா ஒருத்தரை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் எல்லாம் உடச்சிருக்கோங்க, ஏதாச்சும் கிடைக்கும் பாருங்க. ஒரு டானி கட்சி. வாடா ஒய்லெட் மண்டே அச்சாச்சு. ப்ரௌன் மண்டே ஒரு அடிதான். இப்ப பாருங்க செத்து 8 வரைக்கும் செத்துறாங்க. காப்பாத்தணுமா இவனுங்களை காப்பாற்ற பிடிக்க கொஞ்சம் லைட்டா அடிச்சு ஹெல்ப் பண்ணுவாங்க. பண்ண மாட்டானுங்க. ஹெல்ப்லாம் பண்ணவே அவனுக்கு பாட்டுன்னு அவனுக்கு இடம் ஹெலிகாப்டர் இடம் அவனுக்கு பாட்டு டீசெண்டா உட்காந்துருவான். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுலன்னா ரெட் கலர் பட்டன் தாங்க. நீங்க கிக்க கூட தேவையில்லை. என்ன கைஸ் இது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சோம், ஒண்ணுமே கொடுக்கல. அதுல நிறைய கேம் ஏற்றி வச்சிருக்கேன், பிசி கேம் ப்ரோ. எப்படி ப்ரோ பிசி கேம்லாம் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ப்ரோ புதுசா ப்ரோ சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்றது நம்மளுக்கு இதுதானே. காப்பாத்திடலாம், இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்டார் மீசாக்காரனா இதுல ஏதாவது மீசா பையா என் கூட வாடா, நான் காப்பாத்துறேன், என் கூட வாட.
பாருங்க அவன் எவ்வளவு பின்னாடி இருக்கான். நான் இங்க குத்தோனே டப்பு பாருங்க गाइस. अरे ओए நான் எல்லாம் சொல்றேன் இல்ல நீங்க இந்த பாம்ல எதை கொடுக்கல இதுதான் அதுக்குதான் நம்ம போக போகலாம் சும்மா தரமா ரொம்ப நல்லா இருக்கும். அது விட இந்த கேம்ல பரவாயில்லன்னு நான் சொல்லல, நல்ல கேம் இதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் காசு புடுங்கிறதுலே இருக்கானுங்களா. இப்ப மாரி ஜம்பிங் பட்டன் கொடுத்தனா ஏறிக்கும், அப்படியே மேல போனா மேல, அதுதான் இப்ப எகிரி குஸ்டா அப்படியே போந்தான். அவரும் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருப்பாப்புல. அவனை எங்கே போயிடலாம் உள்ள வந்து அவன் அடிப்பட்டு செத்துட்டானா அது ஒரு ஸ்டார் கொஞ்சம் அடி ரெண்டு சும்மா சொல்றேன் மனுஷனுங்க கைஸ். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா 190 எவ்வளோ இந்த பாருங்க, இந்த கேம்லயே 40 கிட்ட நம்ம சம்பாதிச்சிட்டோம் கேம், புரியுதுங்களா? என்னடா இது காமிக்குது. ஐயோ வாயா ஹெல்ப் மீ, வாயா என்னடா உட்காந்துக்கோயா போயா, நீயாச்சும் உன் குடும்பம் நம்ம வீடியோவை அப்படிதான் இருக்கும். ஃபோன் மூலியமா தான் நம்ம பேசணும். உங்களுக்கே தெரியும் நான் ஒரு இது இந்த யூடியூப் ஃபீல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஓல்டு ஐடி வந்து ஆக்டிவிட்டி அது உங்களுக்கே தெரியும். மாதிரா போதா வச்சிருந்தா புள்ள மனுஷன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பாஸ்வேர்டு வாங்கி இது அது கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு கைஸ். அந்த இதுவே பண்ணாதான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அது போய் 1 வருஷம் ஆகுது. நாங்க அப்பவே என்னடா இவன் வயா பாருங்க 3 ஸ்டார் கச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். சரிங்க கைஸ், ஒரு 3 லெவல் விளாண்டுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசா போகுது. காலைவரெல்லாம் நீங்க உட்காந்து இது பாப்பீங்களா எனக்கு தெரியல. எனக்கு பாக்குறவங்க பார்க்கலாம். ஐயோ இந்த மாதிரி ராட்ல வச்சு வந்தா ரொம்ப சிகிடி கைஸ். 2 அடி தான் அடிப்பாங்க, நம்மளுக்கு ஊருக்கு குறைஞ்சி போயிடும். இப்போ நான் சும்மா அவன் என்ன அடிக்கிறான் பாத்தீங்களா, சும்மா அவன் அடிக்கிறான் பாருங்க. உயிர் எப்படி குறையுது பாருங்க. பாத்தீங்க ஒரு அடிக்கும் ஒரு பர்சன்டேஜ் மாதிரி குறையுது. நான் பாருங்க காலே துண்டாயிடுச்சு எனக்கு. நெக்ஸ்ட் வந்து கன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது வச்சுலாம் இந்த கேம்ல எனக்கு பிடிச்ச வந்துட்டே இருக்கும், உங்களால சமாளிக்க முடியாது ஒரு கட்டத்துல. பாருங்க இவன் கால் துண்டாயிடுச்சு கோயிந்தன, ஒரு அடி தான் பாத்தீங்களா? அவங்களுக்கு ப்ளூ கலர் ரத்தம் வருது. டேய் எந்த நாடா ஏலியா நாடா நீங்க? நம்ம கருன்னு இருக்காங்க கைஸ். சீக்கிரவா பாருங்க கைஸ், கன்ல எத்துன்னு வரானுங்க. ஏ சலா கைஸ், இது இவனையும் கன்ல வாங்கடா டேய், கன்லேயே ஸ்கோர் ஆடும்டா. இந்த கன்லாம் நம்ம வாங்க தேவையில்ல, இது அங்கே அதுலயே இருக்கிறதுனால நம்ம அது இது பண்ணாலே போதும். ஐயோ இன்னும் இப்படி அடிக்கிறான் இவன். ஒரு கிக்கு தான் கைஸ், கைஸ் அடிக்க விட மாட்டானுங்க. இப்போ இந்த மாதிரி உங்களை அச்சினே அவங்க இப்போ நம்மள அச்சினே இருப்பானுங்களா. இந்த நான் பவர் போறேன், பிளஸ் பவர். ஒரு மாதிரி எகிரி குத்துவா போல மனுஷன். அப்படியே போயிட்டே இருந்தான். அந்த தடைகள்லாம் தாண்டி என்னென்ன பாத்துங்களா இந்த கத்தி வச்சுதான் ரொம்ப பண்றான். அது பாரு சாவே மாட்டேன். எத்தனை அடி அங்கிருந்து பாத்தீங்கன்னா
செத்துட்டான். வாயா மீசா என்ன காசு அவன் மூக்கு. டேய் வந்து கொஞ்சம் நீ மட்டும் ஹெல்ப் கேக்குறேன் வரைக்கும் ஹெல்ப் பண்றா அப்பதான்டா பாத்தீங்களா காசுப்பா 2 மேட்ச்லயே பாத்தீங்களா போதுங்க. ஏன் நான் இதை பிடிக்கிறேன்னா கன்னு வாங்குறதுக்கு தாங்க வேற ஒண்ணுமே இல்லை. வாயா வாயா இப்ப பாருங்க இந்த ரவுண்ட்ல போயிடுவோம் பாருங்க. இந்த பாருங்க போயிட்டு வாடாடி. அரே சலா காய்ஸ் அது அடிக்குது. அது பக்கத்துல மட்டும் போப்பா காய்ஸ் உயிரை தரம் மாதிரியா குறைக்குது. ஐயோ இப்ப என்ன பண்ணதுன்னே தெரியல காய்ஸ். இதை குனிஞ்சிட்டே போறதா? இருங்க அது போகும்போது போயிடலாம். பாருங்க கைஸ் நான் ஃபுல்லா வச்சிருந்த ஓரளவுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். இவங்க மட்டும் நம்ம அச்சுன்னு போயிட்டு ஐயோ கைஸ் நம்ம அடுத்த மேட்ச் விளையாடுவாங்களா? சரி வாங்க இதோட இந்த கேமிங் போதும். ஏன்னா ஷார்ட்ஸா அப்லோட் பண்ண முடியாது. எப்படியும் இதுவாக தான் அப்லோட் பண்ண முடியும் ஃபுல் வீடியோவா. கைஸ் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் நம்ம சேனலுக்கு. ஏன்னா நம்மள நான் எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் உங்களுக்கே தெரியும். அவனுக்கும் எனக்கும் சண்டை. நான் அது ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் தான் நினைக்கிறேன். நான் அவன் ஒரு மாதிரி தவடால் விட்டான் கோயிந்த நம்ம கிட்ட. அதனால தான் சரி நான் 4 வருஷம் தேவையில்லடா எனக்கு 4 நாள்லயே நான் இது பண்ணுவேன்டான்னு சும்மாதான் கைஸ். நான் நம்மள ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் விட்டுருக்கோம். எனக்கு வந்து ஒரு டீசெண்டான யூடியூப் வச்சு உங்ககிட்ட எல்லாம் அட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ ரூம் மேட்ச் போறேன்னு வச்சுக்கோங்க. பிஆர் அது ஒரு 50 பேர் லைவ் பாக்குறாங்க. கூட்டின்னு போயிட்டு ரூம் மேட்ச் போடணும். அந்த மாதிரி தான் கைஸ் எனக்கு அந்த மாதிரி இருந்தா போற. இப்போ இது ஒரு 100 பேர் இப்போ இந்த இதெல்லாம் லைவ் பாக்குறீங்களா? என் கூட வந்து இதுல ஆட முடியுமா எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா நான் இப்போ மொபைல் லெஜெண்ட் ஒரு கேம் இருக்கும். சத்தியமா சொல்றேங்க சரியான கேம். நெருப்பு அப்டேட்டுலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும் அந்த கேம்ல. நான் ஏன் இவன் இப்படி அடிக்கிறான் அச்சா கால் கையில ஒட்டி விட்டுருவோம். நம்ம துண்டு துண்டு கால் தான். ரொம்ப கஷ்டமானுங்க ஐஸ் இவனுங்க 2 பேரு. அச்சாச்சு எப்படியோ டேய் மொபைல் லெஜெண்ட் அதான் அதை பத்தி சொல்றேனே சரியான கேம் கைஸ். அப்டேட் அது கூட கொலாபரேஷன் பண்ணானுங்க. அதை கூட சரிங்களே காசுக்காகலாம் உங்களுக்கு பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி வீடியோ கண்டினியூஸாக வரும் நம்ம சேனலில். என்ன ப்ரோ ஃபியூச்சராக வரீங்க பப்ஜினா? ஏன் நான் சொல்கிறேன்னா பப்ஜியில் உங்களுக்கு தரமாக பண்ணுறானுங்க. ஏன்னு சொன்னால் அதில் ஒரு பாஸ் ஒன்று இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு பண்டில் வந்து ஒரு பாஸில் விட்ருவானுங்க. ஏன்னா லிவை பண்டில் தெரியும்ல அட்டகண்டை. ஏன்னா அட்டகண்டை இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டானுங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு மாஸ்டர் பீஸ். அதில் லிவை பண்டில் விட்டுருவான் பாருங்க. உங்களுக்கு நார்மலாக போகிற மாதிரி பண்டில் வந்து மணிக்கு பண்டில் வாங்குது. ஆர்மர் டைட்டர் பண்டில் வாங்குது. அதுலாம் நான் எடுத்து வச்சேன் உங்களுக்கு கிடைச்சது. இப்போ பாத்தீங்க அப்படியே நம்ம 3 பண்டில் கிட்ட உங்களுக்கு யூசிலாம் குத்தாங்க. நிறைய யூசி குத்தாங்க. ஐயோ அதுதான். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பண்றாங்க. கொஞ்சம் பாருங்க காலே துண்டாயிடுச்சு. ஆனாலும் சாக மாட்டான். இப்ப இருங்க இங்க ஒருத்தருக்கான். இந்த கோயிந்த நான் அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ செத்துட்டான். என்னன்னே தெரியல அவன் செத்துட்டான் கைசாங்க. அதெல்லாம் யூசி அதான். இப்போ எப்படி நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர்ல டைமண்டோ அது மாதிரி அதுல யூசின்னு இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே 5 கிடைக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 பான்னு வச்சுப்பானுங்க. ஆமா கைஸ் ஒரு யூசி ரூபானா 400 யூசி கொடுத்தான். நான் 200 ரூபாய்க்கு தான் அந்த பாஸ் போட்டேன். 3 பண்டில் கச்சுது 400 யூசி கச்சுது. அப்போ எனக்கு 200 ரூபா லாபம். 200 ரூபாவா எவ்வளோ லாபம் கைஸ். அதுதான் சொல்றேன். பப்ஜில நல்லா தான் இருக்கும். ஃப்ரீ ஃபயர்லாம் அதுதான் அல்டி கேமு. ஆனா கொஞ்சம் காசை போட்டுக்கிறானுங்க. ஈவெண்ட் எல்லாம் கொஞ்சம் இதுவா பண்றானுங்க. இவனை இன்சைட் ஆச்சு சொல்லலாம். இவனை
என்னடா கன்ல அடிக்கலாம் பார்த்தா நம்ம அடிச்சாலே கை கால்லாம் பாருங்க கைஸ். இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. பெரிய பெரிய கேம், பெரிய ரவுண்டு நினைக்கிறேன், பெரிய ரவுண்டு நினைக்கிறேன். அண்ணாதான் பாருங்களா உங்களுக்கு 8 நிமிஷம். நீங்க எல்லாம் எனக்கு உங்களுக்கு தெரியும், ஆங்கிரி பேர்டு கேம்லாம் உங்களுக்கே தெரியும். எனக்கு 3 ஸ்டார் எடுக்கலன்னா அந்த ஒரு மாதிரி அது அந்த லெவல் ஃபுல்லா முடிக்காம விளையாட மாட்டேங்குது தெரியும். அது எத்தனை வாட்டி 10,000 வாட்டி விளாண்டாலும் சரி. அந்த ஒரு பிக்கி லெவல்ல நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம பழைய சேனல்ல. 22 வாட்டி 22 வாட்டி அந்த லைவ்ல தான் நம்ம போட்டாங்க. என்ன சொல்றானுங்க ப்ரோ என்ன ப்ரோ ரொம்ப ப்ரோ எங்களை விட்டுருங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு கதறானுங்க. ஆனாலும் இல்லையே 3 ஸ்டார் அச்சுன்னு நம்ம இது என்னடா இது பாட்டுன்னு கேட்கும். இது வைக்கிறது இல்லையா? ஏன்னா நம்ம 3 பிளேயர் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம அந்த சைட்ல கார்னர்ல எல்லாம் வைப்போம். நம்ம இன்னும் எத்தனை வீடு இருக்கு தெரியலையே காய்ஸ். 7 நிமிஷம்னா எப்படி இருக்கும்? அதுதான் முடிஞ்சிச்சு. சரி காய்ஸ் இருங்க, நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு ஒரு இது விஷயம். அதுதான் 3 ஸ்டார் கழிச்சிச்சு. என்னயா இது ஏதோ காமிக்குது, ஏதோ ப்ளஸ் காமிக்குது. சரி காய்ஸ், இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்க பாய் பாய். ஸோ காய்ஸ் ப்ளீஸ் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ.